அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த ஆண்டு சில மாநிலங்களில் தேர்தல் நடக்கப் போகிறது. அந்த தேர்தல் நடக்கும் சமயத்தில் மந்திரி யாகம், இப்போ ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டார்னா அவர் மந்திரி ஆகக்கூடிய ஆசை அவருக்கு வரும். மந்திரி ஆகணும்னா ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அவங்க ஜாத கட்டத்தில் அந்த யோகம் இருக்கணும். நான் ஏற்கனவே இந்த அமைப்பை சொல்லிருக்கேன். இப்போ எலெக்ஷன் வரதுனால அந்த அமைப்பை சொல்கிறேன். இது போல் அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மந்திரி பதவி இவங்களே வானானாலும் அவங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் ஒரு ஜாத கட்டத்தில் உங்கள் பிள்ளைகள் ஜாத கட்டத்திலையும் இந்த அமைப்புகள் இருந்துச்சுன்னா அவங்க பிற்காலத்தில் மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு உண்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ஒரு மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்பு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ராஜ கிரகங்களான குரு, சந்திரன், செவ்வாய், சூரியன் ஆகிய கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்து, பரிவர்த்தனா ஒருத்தவங்க வீட்டு ஒருத்தர் மாறி அமைவாங்க. இப்போ செவ்வாயோட வீடு மேசம், குருவோட வீடு தனுசு, மீனம். அந்த இடத்துல செவ்வாய் இருந்து குரு செவ்வாயோட வீட்டில் இருந்தால் அது பரிவர்த்தனை. சந்திரனோட வீடு கடகம், சூரியனோட வீடு சிம்மம். அந்த சூரியன் கடகத்திலையும் சந்திரன் சிம்மத்திலையும் அமர்ந்திருந்தால் இதுக்கு பேர் தான் பரிவர்த்தனை, கருத்தில் கொள்ளுங்க. இப்போ மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகியவற்றுள் ஏதாவது ஒன்று லக்னமாக அமைந்தால் அவர்கள் கண்டிப்பாக மந்திரி ஆவார்கள். அதேபோல் புதன் உச்சம் பெற்று 10 இருந்தால் கல்வி மந்திரி ஆவார்கள். செவ்வாய் உச்சம் பெற்று 10 நின்றால் போலீஸ் அல்லது இராணுவ மந்திரி ஆவார்கள். சுக்கிரன் 10 உச்சம் பெற்றால் போக்குவரத்து மந்திரி அல்லது ரயில்வே மந்திரி ஆவார்கள். இதேபோல் கன்னி லக்னமாக இருந்து 4 சூரியன், சுக்கிரன், புதன், 5 செவ்வாய், 7 சந்திரன், 9 அல்லது 10 சனி, 3 குரு அமர்ந்திருந்தால் முதல் மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு. அதேபோல் கடக லக்னமாக இருந்து 4 சனி, 5 குரு, 11 சந்திரன், 10 சூரியன், 7 செவ்வாய், 12 புதன்